நம்ம இன்னைக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான கொழுக்கட்டைகள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு விநாயகருக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கொழுக்கட்டைகள் ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொழுக்கட்டைக்கு மேல் மாவு பண்ணணும். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவையான அளவு தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை சாஃப்டாக வரதுக்காக 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவு நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் நம்ம மாவில் சேர்த்து பிசையணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சரிசி மாவு, அதுக்கப்புறமா இடியாப்ப மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம். இது வறுக்காத பச்சரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். 2.5 கப் அளவு மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற சூட்டில் இருக்கணும். தண்ணியை ஒரே டைமில் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கை வச்சு பிசைய முடியாது, அதனால் ஒரு கரண்டி வச்சுட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நிறைய விதவிதமான கொழுக்கட்டைகள் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதனால தான் இந்த அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பண்ணும்போது ஒரு 3 பேர் இருக்கீங்கன்னா 1 கப் அளவு அரிசி மாவு போதுமான அளவாக இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. மாவு ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நான் காமிச்சிருக்கேன்ல வீடியோவில், இந்த அளவு பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இந்த மாவை நம்ம கை வச்சு பிசைய முடியாது, அதனால் மூடி போட்டு மூடிட்டு வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. மாவை நல்லா இது போல் அமுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிருக்கு. மாவு அந்த சூட்லேயே நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை இப்படி நம்ம பிசைய முடியாது, அதனால் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நிறையா இருக்கிறதுனால நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் மாவு கம்மியாக இருந்ததுன்னா அதே பவுலில் வச்சே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அகலமான ஒரு பாத்திரத்தில் மாவை சேர்த்தாச்சு. இப்போ கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல வெதுவெதுப்பான தண்ணி தான் சேர்க்கணும். இதை நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்ல சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டைகள் ரொம்ப நேரம் ஆனாலும் கூட சாஃப்டாகவே இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ மேல் மாவு ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம பூரணம் செய்யணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் 2.5 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் 2.5 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருந்தேன். அதுக்கு 2.5 கப் அளவு தேங்காய் துருவல் கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. நான் தேங்காய் துருவல் 2.5 கப் அளவு எடுத்திருக்கேன். துருவினதுக்கு அப்புறமா மெஷர் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தேங்காவை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நெய்லேயே வறுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது போல் வறுத்துட்டு பண்ணும்போது பூர்ணம் நல்ல ருசியாக இருக்கும். இது கூடவே 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்வீட்னஸ் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா 2 கப் அளவு வெல்லம் கூட சேர்க்கலாம், நல்லா தித்திப்பாக இருக்கும். இப்போ இந்த வெல்லம் கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லமில் கல் மணலாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா வெல்லத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இது போல் தேங்காயில் சேர்த்துருங்க. இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ணின நட்ஸு சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, கூடவே கொஞ்சமாக கிஷ்மிஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் சேர்க்கலனாலுமே பூரணம் டேஸ்ட்டாக இருக்கும். இது சேர்க்கறதுனால நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், அப்போ இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக சேர்த்துருக்கேன்.
இப்போ இதில் ஒரு ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு பூரணம் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம ஆற வைக்கும்போது இன்னும் நல்லா கெட்டியாகும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டைகள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நல்ல பூரணம் ஆறி இருக்குது, மாவும் தயாராக இருக்குது. கொழுக்கட்டைகள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்தளவு சைஸில் மாவு எடுத்துக்கோங்க. கையில் வச்சு நல்லா உருட்டிடுங்க. இப்போ நம்ம செய்ய போகிற டிசைன் வந்து மோதகம் ஷேப்பில் பண்ண போகிறோம். மோல்டே இல்லாமல் மோதகம் ஷேப்பில் பண்ண போகிறோம். நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா எண்ணெய், நெய் இதெல்லாம் கூட கையில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணும்போது எல்லா பக்கமும் ஈவனாக நம்ம வந்து தட்ட முடியும். பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு பவுல் மாதிரி இருக்குல்ல. இது உள்ள ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூர்ணம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பூர்ணம் வேணுமோ அந்த அளவுக்கு பூர்ணம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிடிச்சி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, அதே போல் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம விரல்களால் டிசைன் கொடுக்கும்போது மோல்டு எதுவுமே தேவைப்படாது. பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நம்ம மோல்டு வச்சு பண்ணுற மோதகம் விடவே இது ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றிலும் நம்ம டிசைன் கொடுத்ததுக்கப்புறமா கை வச்சுட்டு இது போல் க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம வச்சுருக்க டிசைன்ஸ் வந்து அழிஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்த டிசைன் நம்ம பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு மாவு உருட்டிக்கோங்க. அதில் பெருவிரல் வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி உருட்டிகிட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எண்ணெய், நெய் இல்லைனா அரிசி மாவு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மாவு வந்து ஒட்டாமல் வரும். நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது உள்ள பூரணம் வச்சுருங்க. பூரணம் வச்சுட்டு நல்லா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கப்புறமா நம்ம மூடினோம்ல அந்த இடத்துலேருந்து இது மாதிரி கோன் ஷேப் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி விரிசல் இருக்க மாதிரி இருந்ததுன்னா கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அது மேலே அப்ளை பண்ணி நல்லா வந்து தடவுங்க. அப்போ அந்த விரிசல் வந்து செட் ஆகிக்கும். கண்டிப்பாக கொழுக்கட்டைகளில் விரிசல் இருக்கக்கூடாது. விரிசல் இருந்ததுன்னா நம்ம வேக வச்சு வெளியில் எடுக்கும்போது விரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பூரணம் வெளியில் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான், இன்னொரு டைப் ஆஃப் மோதகம் தயாராகிருச்சு. நீங்கள் இதை இப்படியே பிளெயினாக கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதில் உங்களுக்கு டிசைன் செய்ய ஆசை இருந்ததுன்னா கத்தியோட பின்பகுதி இருக்குல்ல, அது வச்சுட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. இதுவும் பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம வந்து மோதக் மோல்டில் பண்ணது போலவே இருக்கும். இது வந்து பிகினர்ஸ் கூட பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியான மெத்தடு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஓகே, இதையும் நம்ம தனியாக வச்சிடலாம். நான் இப்போ காமிச்சிருக்க நிறைய டிசைன்ஸில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுபடி நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த டிசைன் பண்ணுறதுக்கு மாவை இது போல் உருண்டையாக உருட்டிட்டு ஒரு கவரில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாவை வச்சுருங்க. அதுக்கப்புறமா நல்லா இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளாட்டான பவுல் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீடியமான திக்னஸில் இருக்கணும். ஒரு 1/4 இன்ச் அளவு திக்னஸ் இருந்தால் போதும். பாருங்கள், நல்லா வந்து திரட்டியாச்சு. இப்போ இது உள்ள ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சுருங்க. வச்சுட்டு அதை அப்படியே அந்த கவரோடு சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அப்போது கொஞ்சம் கூட விரிசல் வராமல் ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது விரிசல் வர மாதிரி இருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி தடவிட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ அது செட் ஆயிரும். இப்படியே நம்ம வேக வச்சோம்னா பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு அழகாக இருக்காது. அதனால் இதுக்கு டிசைன் கொடுத்துடலாம். அந்த அன்ஈவனாக இருக்க எட்ஜஸ் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி
நம்ம பாதுஷாக்கெலாம் டிசைன் கொடுப்போம்ல, அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைனில் இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அடுத்த டிசைனும் தயாராகிருச்சு. நீங்கள் ஃப்ளாட்டான பவுல் வச்சு ப்ரெஸ் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மாவு திரட்டுறதுக்கு இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போலிலாம் தட்டுவோம்ல, அந்த மாதிரி கூட தட்டிக்கலாம். அதுவுமே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போது ரவுண்ட் ஷேப்க்கு தட்டியாச்சு. இதில் ஸ்டஃபிங் வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே க்ளோஸ் பண்ணோம்ல, அதே மெத்தடில் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அன்ஈவனாக இருக்க அந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கத்தி வச்சுட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போது பார்க்குறதுக்கு நல்ல ஷேப் கொடுக்கும். நம்ம மோல்டு வச்சு பண்ணது போலவே இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச மெத்தடு கூட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஓரங்களை லேசாக இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான், அடுத்த கொழுக்கட்டையும் தயாராகிருச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப சிம்பிள். கையில் கொஞ்சமாக அரிசி மாவு தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தட்டையாக பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுருங்க. வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ரவுண்ட் ஷேப்க்கு தான் பண்ண போகிறோம், ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், ரவுண்ட் ஷேப் மோதகம் சூப்பராக தயாராகிருச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இது இருக்கட்டும். அடுத்த டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு எண்ணெய் தடவின கவர் அப்படி இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி மாவை தட்டிக்கோங்க. ஏற்கனவே நம்ம செஞ்சோம்ல, அதே மாதிரி. ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா அது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைட்ஸில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். இதை வந்து ஒரு கவர் ஷேப்க்கு நம்ம பண்ண போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. பார்க்குறதுக்கு ஒரு கவர் ஷேப் இருக்குல்ல. அவ்வளோதான், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுவும் தயாராகிருச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைன் வந்து நம்ம நார்மலாக பிடி கொழுக்கட்டை பண்ணுவோம்ல, அதுலேயே பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன சைஸில் மாவு எடுத்துகிட்டு இது போல் பிடி கொழுக்கட்டை ஷேப்க்கு பண்ணிவிட்டு இதை வந்து ஓவல் ஷேப்லேயே ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இதில் நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி பண்ணதுக்கப்புறமா அது உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு இது நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் வச்சுட்டு இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை ஷேப் கொடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பிடி கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டையும் தயாராகிருச்சு. அடுத்த டிசைன் வந்து நம்ம நார்மலாக ரவுண்டாக ஒரு பால் ஷேப்க்கு கொழுக்கட்டை பண்ணோம்ல, அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்க்கு பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்க்கு பண்ணதுக்கப்புறமா கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு தட்டையாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த எட்ஜஸ் இருக்குல்ல, அதை இது போல் பிடிச்சி விடுங்க. இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு இருக்கும். இது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக பண்ணியாச்சு. மோல்டே இல்லாமல் இத்தனை விதமான கொழுக்கட்டைகள் குறைவான நேரத்தில் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எல்லா கொழுக்கட்டைகளையும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு இடியாப்ப பிளேட் எடுத்திருக்கேன். அதில் நான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இடியாப்பம் பிளேட் இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டில் கூட பண்ணலாம். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை வச்சிடலாம். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுக்கோங்க. நான் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொழுக்கட்டைகளை வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா ஆற வச்சுருங்க. வெது வெதுப்பாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சிடலாம்.
இதே போல் மீதி இருக்க எல்லா கொழுக்கட்டைகளையும் வேக வச்சு எடுத்துடலாம். கடைசியாக பூர்ணம் இல்லாமல் மாவு மீந்து போகும்ல, அதில் இது போல் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுருங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கொழுக்கட்டைகளும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூர்ணம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கூட. அவ்வளோதான், விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான நிறைய கொழுக்கட்டைகள் நம்ம பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இல்லைனா எல்லா வெரைட்டியுமே கூட பண்ணலாம். இதெல்லாமே குறைவான நேரத்தில் நீங்கள் சட்டுன்னு ரெடி பண்ண முடியும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப அவசரமாக வேலை பார்த்துட்ருப்போம்ல, அந்த டைமில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்டுன்னு குறைவான நேரத்தில் நிறைய விதமான கொழுக்கட்டைகள் நீங்கள் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் விதவிதமான கொழுக்கட்டைகள் செஞ்சு அசத்துங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொழுக்கட்டைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.